Hello friends, welcome back to my channel SMK Construction. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா parapet wall னு சொல்லக்கூடிய மாடி கைப்பிடி சுவர் என்னென்ன தவறுகள் செய்ய கூடாது என்ன செஞ்சா பிற்காலத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அது எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாம பாதுகாத்து கொள்ளலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்தது என்ன மாரி நடவடிக்கை எடுத்தால் பிற்காலத்தில் எந்த ஒரு லீக்கேஜ் பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தவறுகள் செய்வாங்கன்னா, நம்ம மேலே ஒரு வீடு கட்ட போகிறோன்ற எண்ணத்தில் ஒரு கல் சேர் வைப்பாங்க. 4 இன்ச்சு செவுன்னு சொல்லுவாங்க. ஒரு கல் வச்சே கட்டிடுவாங்க. அதோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வீடு சீக்கிரம் கட்டிட்டான பிரச்சனை இல்லை. நாட்கள் ஆகும்போது அதில் அன்சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பசங்க மேலே வந்து விளையாடினா கூட தவறுதலாக கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுபோல் தவறுகள் செய்யக்கூடாது. 2 இன்ச்சு செவுரு நல்லா நம்ம ஹிப்பு அளவுக்கு கட்டணும். இந்த ஹிப்பு கம்மியாக கட்டினாலும் அன்சேஃப்டி தான். நம்மளே ஃபோன் பேசிக்கினே தவறுதலாக உட்காரதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த தவறுகள் செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 9 இன்ச்சு செவுரு, அதாவது 2 கல் வச்சு கட்டுறது தான் நல்லது. அதுவும் ஹிப்பு வரையும் கட்டணும். எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்டிங்கன்னா 1 மீட்ரு வரையும் கட்டணும். ஏன்னா அப்போ தான் இந்த கூலிங் டைல்ஸு சொருவோடுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 3 இன்ச்சு வந்தால் கூட நம்ம ஹிப் அளவுக்கு வரும். இந்த இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹிப் அளவுக்கு இருக்குது இந்த செவுரு. ஏன் இவ்வளோ கிராக்ஸ் இருக்குது இந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ வந்து சரியாக இவங்க மிஸ் பண்ணாதனால இவ்வளோ விரிசலாக இருக்குது இந்த வீடு. காலையிலே இன்றைக்கி எவ்வளோ வேலை செய்ய போகிறோன்னு ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே அந்த ஒரு 4 மூட்டை சிமெண்ட்டி 5 மூட்டை சிமெண்ட்டி காலையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு வாட்டர் வண்டி ஆட் பண்ணிக்கிட்டு அது பூசுவாங்க. அவங்களுக்கு வேலை பளு கம்மியாக ஆகணும்னு சொல்லிட்டு இந்த தவறு செய்வாங்க. அதனால தான் இவ்வளோ விரிசல் இதில் விரிசல் வர காரணம், முக்கிய காரணம் இது தான். வேறு என்ன இதில் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி பீம் காலம்லாம் கொடுத்துருப்போம். ரூஃப் ஏரியும் காங்கிரீட் போட்டுருவோம். மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு வீடு கட்ட போகிறோங்க, இல்லைன்னா வீடு கட்டலைனா கூட இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ரூஃப் கம்பி வர இடத்துல வேஸ்டான அந்த கிளேன்னு சொல்லுவாங்க, ஒரு பிரிக் செங்கல் வந்து உடஞ்ச செங்கல் அதுமாரிலாம் அது போட்டு ஃபில் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணுறதுனால நாளடைவில் மழை பெஞ்சு தண்ணி ஊறி அந்த ஸ்டீல் துரி ஏறி வீடு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் வீடு கட்டுறவங்க என்ன பண்ணணுன்னா, நல்லா காங்கிரீட்டு போடுறது தான் நல்லது. நீங்கள் பிற்காலத்தில் நாங்கள் வீடு கட்ட போகிறோம் சொல்கிறவங்க கூட காங்கிரீட்டு போட்டு நீங்கள் இது பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா லேட்டாக ஆகுனா அது பாதிப்பு அதிகமாக இருக்கும். காங்கிரீட்டு கூட உடச்சி எடுத்துடலாம், இன்றைக்கி மிஷின்லாம் வந்திருக்கு. அதுபோல் இந்த வளையம் வந்து கொடுக்குறது நல்லது. இது இவங்க வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க இரும்பில், இப்போ எஸ்எஸ்லேயே வருது, அது கொடுத்தா துரு ஏறாமல் இருக்கும். இதுபோல் சிவில் ரிலேட்டட் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.